கண்ணி ஓடி போயெல்லாம் நிறையலாம் செலவு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து இவங்க மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களுக்கே வந்து சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால அந்த காதல் வந்து பெருசாக நிறைவேறாது. நிறைவேறினா கூட வந்து அதுக்கப்புறமும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. கண்ணி பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா ஓகே, எனிஹவ் அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது மேரேஜ். இப்போ மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரி ஆகுறாங்க. இவங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். 7க்கு 7ஆகவே அவர் 7ல் போய் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பாதகத்தை கொடுக்குறாரு மனைவி மூலயமா. 8ல் போய் மறைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்கள் ஏற்படுத்துக்குதுங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த கன்னிராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துணை மூலயமா வந்து ஏதேனும் ஒரு அவமானங்கள் வருதுங்க. ஏன்னா இவங்க கூட இருக்கிறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பவுஸ்க்கு வந்து ஏதோ ஒரு வம்பு வழக்கு மேக்ஸிமம் அவங்களால அந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. இப்போ இவங்களோட கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, ஒரு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, இல்லை வீட்டில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறது, மற்றவங்களால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த கன்னியோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய